எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குருவை போற்றி மகிழ்ந்து அத்தனை குருமார்களோட ஆசிகளை வேண்டி இந்த நாளை நான் துவக்குகிறேன். என்னை இந்த அளவுக்கு வளர்த்துவிட்ட எங்களுடைய ராஜநிலை குழுமத்தின் தலைவர் ராஜசேகர் ஐயாவுக்கும், உடன் பணிபுரிகின்ற அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும், குறிப்பாக சொல்ல போன மெய்யென்ன, முக்கியமாக நம்மளோட தொடர்ந்து பயணிக்கின்ற மலையம்மா, மிருதுலா, கௌசிகா, உடன் பணிபுரிகின்ற அத்தனை சகோதர உறவுகளுக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து இந்த நாளை துவக்கின்றேன். இந்த வருடங்களில் அனைவருக்கும் எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்க வேண்டும் என எல்லாம் அல்ல ஏக இறைவன் பரம்பொருளை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகளையும் ராசி பலன்களையும் பார்ப்போம். டிசம்பர் மாதம் முடிவுற்றது. இப்போ ஜனவரிக்கு வந்துட்டோம். புதிதாக பிறந்தோம் அப்படின்னு நினைச்சுக்குவோம். எல்லா விஷயத்துக்கும் நம்ம அப்படி நினைக்கும் பொழுது நம்மில் உண்டாகின்ற அத்தனை அதிர்வலைகளும் மற்றவர்களுக்கும் கிடைக்கும். நாம் மகிழ்ச்சியாக ஒரு விஷயத்தை செய்தோமானால் எதிர்பாலினமும் மகிழ்ச்சி அடையும். அதுபோல 1/1/2026 வியாழக்கிழமை, தட்சிணாயனம், விசுவாவசு வருடம், மார்கழி மாதம் 17ஆம் நாள். இந்த நாள் மிகப்பெரிய ஒரு வரத்தையும் வரப்பிரசாதத்தையும் தருகின்ற நாளாக இருக்கிறது. பிரதோஷம் இன்றைய நாளில் இருக்கிறது. ஒரு வழிபாடு மேற்கொள்வதற்கும் ஏற்ற நாளாக இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். நாளை பௌர்ணமி. அதாவது சில பேர் சொல்லுவாங்க, வருடத்தின் முதல் நாள் இன்றே கிரிவலம் செய்தால் இந்த வருடம் முழுவதும் சுற்றிய பலன் கிடைக்கும் சொல்லுவாங்க இல்லைங்களா. நாளைக்கு பௌர்ணமி. கடவுளோட விளையாட்டை எழுதுறாங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கொடுத்துருவார்ன்ற மாதிரி நாளையும் சேர்த்து இணைத்து கொடுத்திருக்கிறார். வழிபாடை மேற்கொள்ளும் போது சிறப்பை தரும். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. மாலை நல்ல நேரம் 12:30 முதல் 1:30 வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் 6 மணி முதல் 7:30 வரை. இன்றைய திதி திரியோதசி திதி. இன்றைய யோகம் 4:18 வரை சுபம், பின்பு சுப்பரிய நாம யோகம். இன்றைய கரணம் தைத்துலாம் கரணம். இன்றைய நட்சத்திரம் ரோகிணி, சந்திராஷ் நட்சத்திரம் சுவாதி. துலாம் ராசிக்கு தந்தாஷ்டிரம் இன்று. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: ரிஷபத்தில் சந்திரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, தனுசில் சுக்கிரன் புதன் சூரியன் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இந்த நாளில் என்ன செய்யலாம், என்ன செய்ய போறோம்? நல்ல வசதி படைத்தவர்கள் அல்லது மனதளவில் வசதி படைத்து கொண்டு இருக்கிறவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, காலையில இந்த புது வருஷத்தை அவ்வளோ ஆடம்பரமா அவ்வளோ விஷயமா கொண்டாடுறாங்க. தமிழுக்கு முக்கியத்துவம் இல்லையா அப்படின்னா அதெல்லாம் விட்டுருங்க. நம்ம பழக்கப்பட்ட விஷயம். இந்த நாள் இப்படி கொண்டாடணும்னு ஒரு விஷயத்துக்கு நம்ம அடிமை ஆக்கிட்டோம். அதை கொண்டாடுறோம், மகிழ்ச்சியாகவும் இருக்கிறோம். ஆங்கிலமோ தமிழோ முக்கியம் இல்லைங்க. நீங்க மாறுறதுக்கான ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டிய நாள். இந்த நாளை அவ்வளவு பர்ஃபெக்டா நீங்க பயன்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு திறமையான விஷயங்களை எளிதில் வெற்றி அடைய முடியும். மனதில் வைத்து கொண்டு இந்த நாளை போற்றி மகிழுங்கள். எல்லா ராசிக்காரர்களுக்கும் வருகின்ற இந்த 2026ஆம் ஆண்டு அனைத்து நலன்களையும் வழங்க வேண்டும் என எல்லாம் வல்ல எங்கள் காஞ்சி மகா பெரியவரையும் குருமார்களையும் போற்றி பிரபஞ்சத்தின் பேராற்றல் கொண்ட ஏகோபித்த இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வோம். அனைவரும் நலமுடன் வாழ வாழ்த்துகிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள். புரியுதுங்களா? ஏன்னா ஏழரை சனியால பயப்படாதீங்க. மற்ற ராசிக்காரர்களுக்கு ஏற்பட்ட தொந்தரவு உங்களுக்கு எதுவும் ஏற்படலை. கொஞ்சம் உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் சனீஸ்வர பகவான். இந்த ஜென்மத்துக்கு வரும்போதும் உங்களுக்கு பிரச்சனை தரமாட்டார். இன்னும் ஒன்று, நீங்கள் பிடிவாத குணத்திலிருந்து மாற வேண்டும். மாறினால் உங்கள் வாழ்க்கை சிறப்புடன் மாறும். இந்த வருடத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், எல்லோர் சொல்வதையும் முதலில் காதில் செவிமடுத்து கேளுங்கள். அப்புறம் நீங்க மாறிடுவீங்க. வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, ராசிக்குள் சந்திரனின் பயணம் மிகுந்த வெற்றி. நிறைய பிளான் வச்சிருக்கீங்க. இந்த ஆண்டு அத்தனை நிறைவேறும்.
உங்களோட எண்ணம் வீடு கட்டுறதுன்றது, அது வீடு கட்டி தீருவீங்க. வண்டி வாகனம் புதுசா வாங்கணுங்கிறது அதுவும் நடக்கும். திருமணம் போன்ற புது வகையான நிகழ்ச்சிகள் எல்லாமே நூதன பொருள் சேர்க்கையும் உங்களுக்கு ஏற்பட காத்திருக்கிறது. ரிஷபத்தை பொறுத்தமட்டும் இந்த ஆண்டு, வருகின்ற ஆண்டு சிறப்பான ஒரு நாள். இந்த நாளும் லாபகரமான நாளே. வாழ்த்துக்கள். மிதனராசி அன்பர்களை, மிதனத்தை பொறுத்த மட்டும் இதனால் சிறப்பான நாள். மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு, எப்போதுமே ஏற்றத்துடன் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. மனது எப்போதுமே தன்னை விட உயர்ந்த சிந்தனையில் இருக்கின்ற மாதிரி நீ செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும், இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவே இருக்கும். கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்த மட்டும் இந்த வருட தொடக்கமே உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸை கொடுக்குது. வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும் என்ற அமைப்பை விடவும், நன்றாக ஓய்வெடுக்க வேண்டும், நன்றாக உணவருந்த வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும், நம் சந்ததிகள் நன்றாக வளர வேண்டும் என்ற எண்ணத்தை மிக குறிக்கோளாக கொண்டவர் நீங்க தான் இருக்கீங்க. இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டும் என்னன்னா, வருடம் நீங்க செய்யற விஷயம் தான். என்ன இருந்தாலும் அது நீங்க உங்களால ஃபாலோ பண்ண முடியாது. 10 நாள் பயன்படுத்துறதே பெரிய விஷயமா இருக்கும். இனி வருங்காலங்கள் சிறப்பான நாளாக இருக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கன்னி ராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா, பெரிய ஒரு ஜனங்கள் மத்தியில ஒரு பேர், புகழ், ஆதரவு எல்லாமே கிடைக்கும். ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாக இந்த நாள் இருக்கிறது. இந்த நாளில் இருந்து உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்க வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா சிறப்பான நாள் தான். சந்திராசிரமம் இருக்கிறது. வண்டி வாகன பயணங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. இனி வரும் நாட்கள், வருகின்ற ஆண்டுகள் கிரகத்தோட பயிற்சி எதுவும் பெரிய அளவில் இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கடுமையிலிருந்து மாறக்கூடிய அமைப்பு இந்த வருடத்தில் இறைவன் கொடுப்பார். வாழ்த்துக்கள். விருச்சக ராசி அன்பர்களே, விருச்சகத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள்ல சொல்லக்கூடிய ஒரே விஷயம் கவனமா இருக்கிறதுன்றது மட்டும்தான். புரியுதுங்களா? எப்பவுமே கயிறு நம்ம கையில இருக்கணும். கயிறு நம்ம கையில இல்லைன்னா குதிரை நம்ம கையில் இருக்காது. அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க. உங்கள் மன குதிரையை கையில் பிடித்துக் கொள்ளுங்கள். உங்கள் எண்ணத்தை சீர்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக அமையும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்த மட்டும் இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டு. புதியதொரு வீடு கட்டுதல் அல்லது புதிய வீட்டை பராமரிக்கிறது, அதுபோல முயற்சிகள் இறங்கும் போது நீங்க வெற்றி பெறுவீங்க. இடமாற்றம் உண்டு, பெயர் மாற்றம் உண்டு, ஊர் மாற்றம் உண்டு. அந்த மாதிரி மாற்றங்களை தேடி செல்லக்கூடிய அமைப்பு இந்த நாளில் இருக்கிறது. தேவையான உதவிகள் உங்களை சேரும். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டும் இதனால் சிறப்பான நாள். மகிழ்ச்சி உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு, மனது ஒரு வெற்றி கிடைக்கும். முக்கியமா சொல்ல போனா மகரத்துக்கு இந்த நாள்ல ஒரு பெரிய பிளஸ் கிடைக்கும். நம்ம விட்டு போயிடுச்சேன்னு நினைச்ச விஷயம் கையில நிற்கும். அப்பேற்பட்ட ஒரு அமைப்பு இந்த நாளில் இருக்கிறது. வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டும் புகழ் உண்டு, மகிழ்ச்சி உண்டு, கேளிக்கை கொண்டாட்டங்கள் உண்டு. இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் வெற்றி பெறும். இந்த வருடத்திற்கு நீங்க ஒரு ஏற்றமான ஒரு வருடமாவே உங்களுக்கு மாறப்போகிறது. வாழ்த்துக்கள். மீனராசி என்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள், நன்மைகள் உண்டு. வருகின்ற வருடங்கள் சிறப்பாக மாறும். ரெண்டே விஷயம்தான், சனி பெயர்ச்சி வரலும் நீங்க கண்டிப்பா பொறுமை நிதானமும் கடைபிடிக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு ஒரே குறிக்கோள். உங்களை சுத்தி நடக்கிற நடவடிக்கைக்காக நீங்க உடன்படணும். பட்டீங்கன்னா போதும், சிறப்பாயிடுவீங்க. புரியுதுங்களா? வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மீண்டும் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம்.